எனக்கு இன்ஸ்டாகிராமில் சவுதி அரேபியா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பிரதர் நீங்கள் வந்து சிஎம்ஏ வந்து இப்படி ஆன்லைனில் ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதை பார்த்து நான் வந்து 13 hours வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் சர்டிஃபிகேட்டை நாங்களே எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ரினியூ பண்ணுறது அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன இப்போ வந்து சிஎம்ஏ வந்து இன்னும் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து சிஎம்ஏ வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் ஜஸ்ட் டிஎம் நோட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த டைரக்ட் லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து சிஎம்ஏ வந்து 13 hours கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எப்போ நம்ம சர்டிஃபிகேட் வந்து நம்ம ரினியூ பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 19 days இருக்கும்போது மட்டும் நம்மளால் ரினியூ பண்ண முடியும். அப்போ தான் அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து முமாரிஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. முமாரிஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு லாகின் கொடுங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணால் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஒரு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும் முமாரிஸ் ப்ளஸ். அங்கே லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோமு, ப்ரொஃபைலு, சர்வீஸு, சர்டிஃபிகேட்டு, சிஎம்ஏஸ் அது நிறையா இருக்கும். அது வந்து சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உள்ள பண்ணால் அகைன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரினியூவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அது கீழே வந்து அப்ளைன்ட்டு ரைட் கலர் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணோம், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ரொஃபஷனல் வந்து நர்ஸ் அண்ட் மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. ரேங்க்கில் வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஜிஎன்எம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னீஷியன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து 214 கீழே காட்டும். டெக்னீஷியன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 160 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதுக்கப்புறம் ஒரு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு உள்ள போறீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் நம்ம வந்து கேட்டு வாங்கணும். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அது பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளே வந்து ஆன்லைனில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து ரினியூ பண்ணிக்கலாம். எனக்கு இதில் ஏன் ப்ரோ இந்த தலைவலியாக எனக்கு வேணாம், நான் எப்படி ரினியூ பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்கள் 90 days இருக்கும்போது எனக்கு சர்டிஃபிகேட் வந்து ரினியூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 240 riyal கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ரினியூ பண்ணி கொடுத்துறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிஎம்ஏஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சிஎம்ஏஸ் வந்து எப்படி ஃப்ரீயாக கம்ப்ளீட் பண்ணுறது நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது மறக்காத பார்த்துருங்க. நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ண வர போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இங்கே ரினியூ பண்ணிட்டு அப்புறமா இந்தியாவுக்கு போங்க. இந்தியாவுக்கு போயிட்டு 6 month கேப் ஆயிடுச்சு நீங்கள் ரினியூ பண்ணல அப்படின்னா அகைன் ரீக்ளாசிஃபிகேஷன், டேட்டா ஃப்ளோ அண்ட் எக்ஸாம் வந்து திரும்ப எழுத சொல்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஒர்க் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ நம்ம அகைன் சவுதி அரேபியா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் திரும்ப இங்கே தான் வர போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து ரினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்தியா போங்க. 240 riyal தான் ஆகும். ஸோ யோசிக்காது, இங்கே ரினியூ பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து எக்ஸிட் வந்து இந்தியாவுக்கு போங்க. நீங்கள் வந்து சவுதி அரேபியா மறக்காத பேஜ் அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சவுதி அரேபியா உங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் கீழே கமெண்ட் செக்ஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதோட இந்த டே நம்ம ஸ்டே பார்க்கலாம். பாய்.